தமிழ் மரபிசை, நம்மளுடைய மண் சார்ந்த அந்த இசைக்கு எப்பவுமே ஒரு தனி சுகம் உண்டு. காலங்காலமா நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் காடு கரையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது களைப்பு தெரியாம இருக்க பாடினதும், மாலை நேரம் வீட்டுக்கு ஓய்வா இருக்க நேரத்துல அங்க அப்படியே பாடினதும் இப்படிதான் அதெல்லாம் தொடங்குனது. அந்த பாடல்கள்ல பாத்தீங்கன்னா பல பாடல்கள் அந்த கதையையும் மக்களுடைய வாழ்வியலையும் சுமந்து கொண்டுதான் வரும். இன்னும் பல நாட்டார் தெய்வங்களுடைய அந்த கதைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே பாடல் வடிவில் தான் இருக்கும். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாடல்கள் இந்த வாழ்வியலை கதையா சொல்லாம பாடலா கடத்தி விட்டுட்டாங்க. சரிங்களா? இசையோடு சேர்ந்து வாழ்ந்த சமூகம் அல்லவா நாம். அது போக திரைசை பாடல்களையும் பலர் பயன்படுத்துறாங்க. ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம ஐயா இளையராஜா அவருடைய பல பாடல்கள்ல நம்மளுடைய தமிழ் மரபிசையான கிராமத்து மண் இசை, அந்த மண் சார்ந்த இசை அந்த மண் வாசனை அப்படியே பிரதிபலிக்கும். அவர் போடாத மெட்டுக்களே இல்லை. இந்த மண் வாசனை சார்ந்து போடுறதா இருந்ததுன்னா தன்னே 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 தன்னானே இப்படின்னு போடுவாரு. தன்னே அன்னக்கிளி ஒன்ன தேடுது எல்லாம் கேட்க கேட்க அவ்வளவு சுகமா இருக்கும். இந்த மண் சார்ந்த இசை இருக்குதா, இது நம்ம மரபணுவிலே ஊறி போனது. அதனாலதான் இன்னும் அந்த மாதிரி பாடல்கள் அந்த ராகங்களை கேட்கும் போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அதிர்வலைகள் உண்டாகும். ராஜாயாவுடைய பாடல்கள் இந்த மாதிரி பாடல்களை சிலாகேச்சு சொல்ற பல பேர் உண்டு. குறிப்பா ஐயா இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் ரொம்ப பயங்கரமா சொல்லுவாரு, அப்படியே வர்ணிச்சு சொல்லுவாரு. அவர் சமீபமா அந்த பாடல் நிகழ்ச்சிகள்ல கூட நிறைய சொல்லி நீங்க பார்க்கலாம். அது போக ஐயா சீமான் அவர் மேடையில இளையராஜா அவர்களை புகழ்ந்து பேசுறதா இருந்தா அதுவே தனியா ஒரு காணொளிகளா போடலாம். அந்த அளவுக்கு ரசிச்சு இளையராஜா அவர்களே வெட்கப்படுற அளவுக்கு பேசுவார். சீமான் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருந்தார் முன்னாடி ஏதோ ஒரு மேடையில. அது இந்த பாட்டு வட்ட வட்ட பாறையில அப்படின்ற ஒரு பாடல். அந்த பாட்டு நான் நினைச்சேன் ஏதோ ஒரு படத்துல வந்திருக்கும் போல அப்படின்னு பார்த்தா அது ஏதோ ஒரு தெம்மாங்கு பாட்டாம். நான் நிறைய தெம்மாங்கு பாடல்கள்லாம் கேட்பேன். இந்த ஒத்தக்கல்லு மூக்குத்தி அதெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்த பாடல்கள்ல ஒன்று. இந்த பாட்டு நிறைய மீம்லலாம் வந்தது. இந்த வட்ட வட்ட பாறையில சீமான் அவர்களுடைய குரலை வச்சே வந்தது. சமீபமா அந்த பாட்டை வேற ஒரு குரல்ல கேட்டேன். என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு படம் பழவெட்டி சேதுரா என்ற ஒரு படத்துல இந்த பாடலை வச்சிருக்கிறாங்க. நம்ம விஜய் டிவி புகழ் செந்தில் கணேஷ் அண்ணன் பாடி இருக்கிறாரு. ரொம்ப அழகா இருக்குது. அதை கேட்கும் போதே அந்த கிராமத்து மண் வாசனை அப்படியே மனசுக்குள்ள ஏறுது. வட்ட வட்ட பாறையில வரகரிசி தீட்டையில சொந்தமுள்ள அத்த மகளே டக்கு முக்கு டிக்கு தாளம். தோழர்கள் அனைவருக்கும் நான் புத்தகம் எப்பவுமே வாசிக்க சொல்லுவேன். புத்தகமும் வாசிங்க. அது போக இந்த மாதிரி மண்சார் இசையை கேளுங்க. ஏன்னா நம்மளுடைய பழந்தமிழர் வாழ்வியலும் வரலாறும் காலம் காலமாக இசை மூலமாக கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு காலத்துல வரகரிசி எல்லாம் வச்சு சாப்பிட்டு கல்லு மாதிரி இருந்தாங்க, திடகாத்திரமாட்டு. ஆனா இப்ப வரகரிசி என்னன்னு பல பேருக்கு தெரியாது. மருத்துவ முறையில பார்த்தா வரகரிசி கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் ரொம்ப நல்லது. மற்ற பாடல்களோட சேர்த்து இந்த பாட்டையும் சமீபமா அதிகமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். யூடியூப்ல அதை நீங்களும் கேட்டு பாருங்க. பழவெட்டி சேதுரா என்ற படத்துல வரப்போகுது. நமது மரபியல் சார்ந்த இசையும் சற்றே நுகர்ந்து பாருங்கள். வெல்க தமிழ்.